அருகே கொள்ளிடத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளித்ததால் ஒருவர் உயிரிழந்ததாக கூறி மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சீர்காழி அருகே கீழவெள்ளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆனந்தன் என்பவர் நெஞ்சுவலி காரணமாக கொள்ளிடம் பகுதியில் உள்ள விஷ்ணு என்ற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் ஆனந்தன் திடீரென இறந்தார். இதனை அறிந்த அவரது உறவினர்கள் தனியார் மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளித்ததால் தான் ஆனந்தன் உயிரிழந்ததாக கூறி மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்த கீழவெள்ளம் கிராம மக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அப்பகுதியில் குவிந்தனர். தவறான சிகிச்சை அளித்ததால் ஆனந்தன் உயிரிழந்ததாக கூறியும் மருத்துவமனையை மூட வலியுறுத்தியும் சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மருத்துவமனை முன்பு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சீர்காழி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்படைந்தது. தகவல் அறிந்த கொள்ளிடம் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் தொடர்ந்து மறியல் நீடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து உயிரிழந்த ஆனந்தனின் சகோதரர் ஐயப்பன் என்பவர் மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது அளித்த புகாரை பெற்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் தெரிவித்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. அதன் பின்னர் உயிரிழந்த ஆனந்தனின் உடலை சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக போலீசார் கைப்பற்றி அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவத்தால் கொள்ளிடம் பகுதியில் பரபரப்பு நிலவியது. நியூஸ்1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.